வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலையை வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல ஓவர் நைட் ஊற வச்ச கொண்டக்கடலையை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட தக்காளியும் சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, வேக வச்ச கொண்டக்கடலையிலேருந்து கொஞ்சம் எடுத்து அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்து மசாலா கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ மசால் பொடியெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கை அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசால் பொடி 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதை விட 2 மடங்கு தண்ணி சேர்க்கணும். நான் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் ஜீரக சம்பா அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி இந்த மாதிரி மேலே தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம தம் போட்டுக்கணும். தோசைக்கல்லை அடியில் வச்சு பிரியாணி பாத்திரத்தை அது மேலே வச்சு தட்டு வச்சு ஒரு வெயிட்டை மேலே வச்சுருங்க. ஸ்டீம் எதுவும் வெளியே போகாத மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸுக்கு அதை வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.